எல்லோருக்கும் வணக்கம். வாங்க பிப்ரவரி 5 2026க்கான நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்குள்ள வேகமா போயிடலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போது, என்னென்ன விஷயங்களை நாம கவனிக்கணும்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஓகே, எப்பவும் போல நாம நம்பர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது ரொம்ப முக்கியம். பாருங்க, நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க நம்ம பார்க்க போறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை வச்சு எந்த ட்ரேடிங் முடிவும் எடுக்காதீங்க. இது ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்ல. சரி, அப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்ன, முக்கியமான லெவல்ஸ் இது, வாங்க அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க முதல்ல நேத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ நேற்று டேட்டா தான் நம்ம அனாலிசிஸ்க்கு பேஸ். நம்ம அனாலிசிஸ் எல்லாமே நேத்து, அதாவது பிப்ரவரி 4 மார்க்கெட் க்ளோஸ் ஆன டேட்டாவை வச்சு தான். நேற்றைய க்ளோசிங் படி பாத்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் 25,776ல க்ளோஸ் ஆச்சு. ஆனா நிஃப்டி ஃபியூச்சர் 25,830ல க்ளோஸ் ஆயிருக்கு. பார்த்தாலே தெரியுது, ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு. இந்த வித்தியாசத்தை தான் நம்ம டெக்னிக்கலா பிரீமியம்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்பாட் பிரைஸை விட ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் பிரீமியம். அப்போ நம்ம கணக்குப்படி பிரீமியம் எவ்வளோ வருது? கரெக்டா 54 பாயிண்ட்ஸ். இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் புல்லிஷா இருக்கிறத இது காட்டுது. இது ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். ஓகே, இப்போ இந்த அனாலிசிஸோட ஹார்ட்டுக்கே வந்தாச்சு. நேத்தைய டேட்டாவை வச்சு இன்னைக்கான கீ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மார்க்கெட் மேல போச்சுன்னா எங்க அதுக்கு ஒரு தடுப்பு வரும்னு பார்க்கலாம். அது 25,950. இந்த லெவல் இன்னைக்கு நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா செயல்பட வாய்ப்பு அதிகம். இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. சரி, மார்க்கெட் மேல போனா என்னன்னு பார்த்தாச்சு. ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா அதுக்கு எங்க சப்போர்ட் கிடைக்கும்? வாங்க அந்த லெவலையும் பார்க்கலாம். அந்த நம்பர் 25601, இது ஒரு கீ சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இது ஒரு நல்ல குஷன் மாதிரி. ஓகே, இப்போ நமக்கு மேல எங்க தடை இருக்கு, கீழே எங்க ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதை வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணலான்னு பாப்போமா? கரெக்ட். உங்க மைண்ட்ல இப்போ இதே கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம். சரிப்பா, நம்பர்லாம் சொல்லிட்டேன், இதை வச்சு நான் என்ன பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜில 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். 1, எந்த ஸ்ட்ரைக் பிரைஸை வாட்ச் பண்ணணும். 2, நம்ம டார்கெட் என்ன. 3, ரொம்ப முக்கியமானது, நம்ம கேபிட்டலை பாதுகாக்கிற ஸ்டாப் லாஸ். ஸ்டெப் 1, நம்ம எந்த ஸ்ட்ரைக் பிரைஸை கவனிக்கணும். இப்போதைய மார்க்கெட் நிலவரப்படி நாம ஆட் தி மணி, அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் மேல தான் கவனம் செலுத்த போறோம். அது எந்தெந்த ஸ்ட்ரைக்ஸ்னு பார்க்கலாமா? அது 25,750 மற்றும் 25,800. மார்க்கெட் இப்போ க்ளோஸா இந்த ரெண்டு நம்பர்ஸை சுத்தி தான் இருக்கு. அதனால நம்மளோட கவனம் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்ஸ் மேல தான் இருக்கணும். அடுத்து ஸ்டெப் 2, நம்மளோட பொட்டென்ஷியல் டார்கெட். மார்க்கெட்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைச்சதுன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்ஸ்ல ஏதாவது உன்னோட கால் ஆப்ஷனோ இல்ல புட் ஆப்ஷனோ எங்க வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, நம்ம என்ட்ரி பிரைஸ் சுமார் 174 இருந்தா நம்ம டார்கெட் 350 வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் இல்லையா? இப்போ வர்றதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட மிக முக்கியமான பாகம். ஸ்டெப் 3, ஸ்டாப் லாஸ். பாருங்க, டார்கெட் எவ்வளோ முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் ஸ்டாப் லாஸ். இது இல்லாம ட்ரேடிங்கே கிடையாது. இந்த செட்டப்புக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வெறும் 27 பாயிண்ட்ஸ் தான். சின்ன ரிஸ்க், ஆனா நம்ம கேபிட்டலுக்கு இது ஒரு பெரிய பாதுகாப்பு. இதை மட்டும் எப்போ மறந்துடாதீங்க. ஓகே, அப்போ இவ்ளோ நேரம் பேசுனதோட சாராம்சத்தை டக்குன்னு ஒரு ரீகேப் பார்த்துடலாம். இன்னைக்கு நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான நம்பர்ஸ் என்னென்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, மேல ரெசிஸ்டன்ஸ் 25,950, கீழே சப்போர்ட் 25,601. நம்மளோட ஃபோக்கஸ் ஸ்ட்ரைக்ஸ் 25,750 மற்றும் 25,800. நம்மளோட பாதுகாப்பு வலயம், அதாவது ஸ்டாப் லாஸ் 27 பாயிண்ட்ஸ். இந்த நம்பர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். கவனமா ட்ரேட் பண்ணுங்க.